ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்ட இடம். இந்த ஹுதைபியா என்பது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள். தன்னுடைய தோழர்கள் 1500 பேர்களோடு சேர்ந்து உம்ரா செய்வதை போல ஒரு கனவு. அந்த கனவின் விளைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் வந்து இங்கே முகாமிட்டு இருக்கின்றார்கள். இந்த முகாமுக்கு முன்னால மக்காவினுடைய சூழ்நிலை என்ன என்பதை அறிவதற்காக வேண்டி ஹஜரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பினார்கள். சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் திரும்ப வரல. இதனால முனாஃபிக்கீன்கள் ஒரு வதந்தியை பரப்பிட்டாங்க. என்னன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, அவங்கள காபிர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி பரப்பப்படக்கூடிய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குள்ள ஒரு மரம் இருந்துச்சு. இந்த மரத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அவர்கள் கரம் பற்றி ரசூல்லா கீழே கரம் வச்சாங்க. அதற்கு மேல தோழர்கள் எல்லாம் கைப்பற்றி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க. உஸ்மான கனி ரலியல்லாஹு தஆலா அவருடைய படுகொலைக்கு பழி தீர்க்காம நம்ம இந்த இடத்தை விட்டு நுகரக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் நம்ம உம்ரா செய்யலானாலும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய படுகொலைக்கு நாம் பழி தீர்க்காமல் இங்க இடத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கீழே உள்ள ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழாக அவர்கள் பையத்து செய்தார்கள், ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த ஒப்பந்தத்தை பற்றி தான் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல பையத்து ரில்வான் என்று சொல்கின்றான். இந்த பையத்து ரில்வான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஃபௌக்கல் அந்த அல்லாஹ்வுடைய கரங்களும் அதற்கு மேலாக ரசூலுல்லாஹ்வுடைய கரங்கள் கீழே இருந்துச்சு, அதற்கு மேல சஹாபாக்கள், அதற்கு மேல அல்லாஹ்வுடைய கரமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கான். அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் தான் நம்ம இந்த இடம். இந்த வரலாற்றை தரும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அப்படியே நம்ம பஸ்ல நம்ம பேசுவோம். இந்த வரலாற்றுக்கு பின்னால ஒரு நிகழ்வு, அதாவது இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அங்க உளவு பார்ப்பதற்காக வேண்டி மக்காவினுடைய சூழ்நிலையை அறிவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். இந்த மக்காவினுடைய சூழ்நிலையை அறிவதற்காக வேண்டி சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்காவாசிகள் உபசரித்து அவர்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்பொழுது மக்காவாசிகள் மக்காவினுடைய காபிர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் வேண்டால் உம்ரா செய்து கொள்ளுங்கள், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பின்னால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் மட்டும் செய்வதற்கு வரவில்லை, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்துதான் நான் உம்ரா செய்ய வந்திருக்கிறேன், எனக்கு மட்டும் அந்த அனுமதி வேண்டாம் என்று மறுக்கின்றார்கள். இதனால காபிர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை மக்காவை விட்டு போகாம தடுத்து வைத்துக்கிட்டாங்க, அவங்க கூட பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. முனாஃபிக்கீன்கள் ஒரு வதந்தியை பரப்பி விடுறாங்க. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, போனவர் திரும்பி வரல, படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி. அப்ப அந்த நேரத்துல சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் குதித்தெழுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த படுகொலைக்கு நாம் பழி தீர்க்காமல் இந்த இடத்தை விட்டு நாம் நகரக்கூடாது. அப்ப நீங்க எல்லாருமே எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்கி விடக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது உண்மையானால் நாம் அந்த படுகொலைக்கு நாம் பழி தீர்க்காமல் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. இப்ப நீங்க எல்லோரும் எனக்கு சேர்ந்து ஒரு பையத்து செஞ்சு கொடுங்க. அந்த பையத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தை நீட்டி பையத்து கேட்டார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் பெருமானாருடைய கரம் பற்றி பையத் செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய படுகொலைக்கு பழி தீர்க்காமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று பெருமானாருடைய கரம் பற்றி அவர்கள் பையத்தை செய்தார்கள். அந்த பையத்தை பற்றி தான் அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆன்ல, யதுல்லாஹ் ஃபௌக ஐதீன், அந்த சஹாபாக்களுடைய கரங்களுக்கு மேலாக இறைவனுடைய கரம், அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இது நீங்க மட்டும் பையத்து செய்யல, அல்லாஹ்வும் சேர்த்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்தான் என்ற ஒரு வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்படி இந்த நிகழ்வுக்கு பின்னால அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா சஹாபாக்களும் காத்துட்டு இருக்காங்க, நம்ம போரிட்டு நம்ம உயிர் மாய்த்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னால அப்போ இந்த பையத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பையத்து ரில்வான் என்று, அதாவது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனாலதான் இந்த இடத்திற்கு பையத்து ரில்வான் என்று ஒரு மற்றொரு பேரும் சொல்லுவாங்க. அப்படி இந்த நிகழ்வுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீண்டு வருகின்றார்கள். அவர்கள் கொலை செய்யப்படவில்லை, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்ற செய்தி மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்றது, தெரிகின்றது. இந்த நிகழ்வுக்கு பின்னால சரி, அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற அடுத்த கட்டமா என்ன செய்யணும் அப்படின்ற ஆலோசனையின் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காபிர்களும் சேர்ந்து அவங்க மக்காவாசிகளுடைய முக்கியமான தலைவர்கள் வருகின்றார்கள். அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. அந்த ஒப்பந்தத்திற்கு ஹுதைபியா என்று சொல்லப்படும். ரெண்டு விதமான ஒப்பந்தம் இந்த இடத்துல நடைபெறுகின்றது. ஒன்று, பெருமானாருக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இரண்டாவது ஒரு ஒப்பந்தம் பெருமானாருக்கும் காபிர்களுக்கும் மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம்.
அந்த ஒப்பந்தத்துல காபிர்கள் சொல்றாங்க, நீங்க இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது, நீங்கள் திரும்பி சென்று விட வேண்டும். அவர்கள் பெருமானாருக்கு எதிராகவே சில ஒப்பந்தங்களை எல்லாம் எழுதி, நீங்க இந்த வருஷத்துல திரும்பி செய்யக்கூடாது, வரக்கூடிய வருடத்துல நீங்க உம்ரா செய்துக்கலாம், நாங்க அனுமதி கொடுக்கிறோம். அதே மாதிரி உங்களிலிருந்து யாராவது மக்காவிற்கு வந்தால் அவர்களை நாங்கள் வைத்துக் கொள்வோம், உங்களுக்கு திரும்ப அனுப்ப மாட்டோம். எங்க மக்காவிலிருந்து உங்க மதீனாவுக்கு யாராவது எங்க ஆட்கள் வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்றெல்லாம் ஒரு காபிர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக சில ஒப்பந்தங்களையும் எழுதி ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பந்தத்தை கேட்கின்றார்கள். பெருமானாரும் அதற்கு இணங்கி விடுகின்றார்கள். இந்த வருடத்துல உம்ரா செய்யக்கூடாது, வாங்க திரும்ப போலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துல ஏற்பட்டு சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் தான். என்னடா ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் அவங்க காபிர்கள் தங்களுக்கு ஆதரவாக சாதகமாக அவர்கள் ஒப்பந்தத்தை எழுதி கொண்டாலும் ரசூலுல்லாஹ் அதற்கு இணங்கி கையெழுத்து விட்டார்களே என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட சஹாபாக்கள் வெளிக்காட்டிக் கொள்ள முடியல. அப்போ அந்த நேரத்துல காபிர்களுக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சு, ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஒப்பந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. சரி, இதற்கு பின்னால எடுத்துக்கட்ட என்னமா செய்யணும், இங்க இருந்து நம்ம மதீனாவுக்கு திரும்பி போகணும். தன்னுடைய ஹராமோடு எல்லாருமே ஹராம் கட்டி உம்ரா செய்யணும்னு ஆர்வத்துல வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து எல்லாத்திட்டையும் சொல்றாங்க, நம்ம இந்த வருஷம் உம்ரா செய்ய முடியாது, வாங்க திரும்பி போலாம் அப்படின்னவன சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நம்ம மக்காவை பார்க்கணும், காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யணும்னு ஆர்வத்தோட வந்துட்டு உம்ரா செய்ய முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களை இஹ்ராம் எல்லாம் கலைஞ்சு விடுங்கள், நம்ம திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லியும் கூட சஹாபாக்கள் அப்படி இஹ்ராம் கலையமா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு நெருக்கடியான ஒரு தருணம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த சொல்லுக்கு மறுபேச்சு இல்ல, சஹாபாக்கள் அதை உடனே செயல்படுத்தணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டும். அப்போ இதை பார்த்த ஒரு நெருக்கடியான ஒரு தருணம். இந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பெருமானாரோடு இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் நேரத்திலே மதீனாவிலிருந்து பயணித்து ரசூலுல்லாஹோடு பயணித்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருத்தர் தான் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வை தனியா அழைச்சு, ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்க உங்களுடைய இஹ்ராமை கலைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய இஹ்ராமை கலைந்தார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய இஹ்ராமை கலைந்து விட்டார்களே, அப்ப நமக்கு என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத ஆர்வமா நமக்கு என்ற அடிப்படையிலே அந்த இடத்திலே அவர்கள் உடனே சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய இஹ்ராமை கலைந்து மதீனாவிற்கு புறப்படுவதற்கு அவர்கள் தயாரானார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம். இதிலே நமக்கு ஒரு சில பாடங்கள் நமக்கு தருகின்றது. எப்பொழுதும் நாம் ஒற்றுமையோடு ஹுதைபியா தரக்கூடிய பாடமும் படிப்பினையும் என்ன அப்படின்னு சொன்னா, பல்வேறு பாடங்களையும் படிப்பினங்களையும் இந்த ஹுதைபியா நமக்கு தருகின்றது. அதிலே ஒன்று, எக்காரணத்தை கொண்டும் நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். முஸ்லிம்கள் எக்காரணத்தை கொண்டும் பிளவுபட்டு விடக்கூடாது, பிரிந்து விடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பல்வேறு பிரிவுகளாக, பல்வேறு இயக்கங்களாக, பல்வேறு கூட்டங்களாக தனக்குத்தானே ஒரு தலைவர்களை உருவாக்கி இன்னைக்கு சமூகம் பிளவுபட்டிருக்கின்றது. அந்த பிளவுபட்டால் நம்முடைய சமூகம் சீரழிந்து விடும் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு பாடம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பையத்து செய்தார்கள், எல்லாத்தையும் ஒருமைப்படுத்தினார்கள், ஒற்றுமைப்படுத்தி எல்லோரும் ஒன்றுபட்டு நாம் போரிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கினார்கள். அது ஒரு நமக்கு ஒரு பாடம். அடுத்ததாக அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனை. இன்னைக்கு சமூகத்துல பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய ஆலோசனையை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், பெண்களுடைய ஆலோசனையும் தக்க நேரத்திலே ஏற்க வேண்டும். ஏற்றால் இந்த சமூகம் சீராக இயங்கும் என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிகழ்வு ஒரு பாடம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, பெண்கள் ஆலோசனை கேட்க கூடாதுன்னா அன்னைக்கு எவ்வளவு ஒரு சிரமங்களையும் சஹாபாக்கள் ஒரு நெருக்கடியும் சந்தித்திருப்பார்கள். ஆனால் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அதே ஆலோசனை மட்டும்தான் அந்த நேரத்திலே சரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல அந்த பெண்மணியாக இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த ஒரு ஆலோசனை தான் இன்னைக்கு சமூகத்துல சொல்லுவாங்களா இல்லையா, பெண் புத்தி பின் புத்தி, பெண்களுடைய ஆலோசனை கேட்க கூடாதுன்னு. அதெல்லாம் நம்மளுடைய மார்க்கத்துல சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுடைய ஆலோசனையை நக்க நேரத்திலே கேட்டால்தான் உங்களுடைய குடும்பம் சிறக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த ஆலோசனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த ஒரு
படிப்பினையாக இருந்தது. அதனால நம்முடைய சமூகம் எந்த நேரத்திலும் பெண்களுடைய ஆலோசனை, குடும்பத்துல நம்ம சில கணவன்மார்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆணாதிக்கத்தோடு இல்ல நான் சொல்றதுதான் நீ நான் சொல்றதான் கேட்கணும்னு சொல்லிட்டு பொம்பளைங்கள்ட்ட ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க. அப்படி அதிகாரம் பண்ணக்கூடாது என்பதற்கு ஒரு பாடம் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் தான் நீங்க உங்களுடைய அதிகாரத்தை எந்த நேரத்திலுமே அதிகாரம் பண்ணக்கூடாது, உங்களுடைய மனைவிமார்களுடைய ஆலோசனையும் கேட்கணும் அப்படின்றதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹுதைபியாவுக்கு வந்திருக்கோம். ஹுதைபியாவின் மூலமா அப்படி யாருனாச்சும் பிடிவாதமா இருந்துச்சுன்னா உங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரஹமத் செய்யட்டும். ரசூலுல்லாஹ் நமக்கு இந்த ஹுதைபியாவின் மூலமாக சொல்லக்கூடிய பாடமும் படிப்பினையும் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய குடும்பத்துல மனைவிமார்கள்ட்ட தாய்மார்கள்ட்ட ஆலோசனை பெறுங்கள் என்பதும் இந்த ஹுதைபியா சொல்லக்கூடிய பாடம். அதனால பல்வேறு பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு சொல்லித் தரப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே ஹுதைபியா நமக்கு சிறந்த ஒரு பாடமாக, நம்முடைய குடும்பம் சிறப்பாக நம்முடைய ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இந்த ஹுதைபியாவுக்கு வந்தோம் பார்த்தோன்றது கேள்விப்பட்டோம் பயான காதுல வாங்கிட்டு இந்த காதுல விடுறதெல்லாம் இல்ல, வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுதான் உங்களுடைய பாடமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த அருளை தந்தருள்வானாக.